எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டே 1 ஆஃப் பைபிள் ஸ்டடி சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா ஃபியூச்சர் ஆஃப் மேன்கைண்ட், மனுக்குலத்தின் எதிர்காலம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் ஸ்டடியோட நோக்கம் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ட்ரடக்ஷன் சொல்லிக்கிறேன். நான் மேத்யூ, கிருபை வேதாகம ஐக்கிய சபையிலேருந்து நான் பேசுகிறேன். ஸோ இந்த பைபிள் ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த பைபிள் ஸ்டடி நம்ம ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ அஸ்திபார போதனைகள் வந்து எல்லாருக்குமே தெரியணும்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க ஆரம்பிக்கிறோம். கிறிஸ்துவ அஸ்திபார போதனைகள் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா அதான் அடிப்படை அஸ்திபாரம் அடிப்படை போதனைகள் சொல்லி போட்டிருக்கு. வேணா ஒரு வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10-11 படிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:10-11. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைப்படியே புத்தியுள்ள சிற்ப ஆசாரியரை போல் அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இங்க பார்த்தோம்னா போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போட கூடாது, முடியாது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ இந்த அஸ்திபாரம்னா என்னது? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீடு கட்டுறோம்னா வந்து அந்த வீட்டுக்கு வந்து என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போடுவாங்க, அதுக்கு மேலே தான் வந்து பில்டிங் கட்டுவாங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை வச்சு தான் வந்து வீடும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இங்கே என்ன போட்டிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, புத்தியுள்ள சிற்பாசிரியை போல நான் அஸ்திபாரம் போட்டேன் சொல்லி யார் சொல்றா சொல்லி பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றாரு. ஏன்னா பவுல் தான் இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தை வந்து எழுதினது, இந்த லெட்டர் எழுதினது சொல்லி பார்க்குறோம். அவர் அப்போ என்ன சொல்ல வர்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரம் ஒரு நாளும் போடக்கூடாது சொல்லி பார்க்குறோம். அப்ப இந்த அஸ்திபாரம்னா என்னது? இது வந்து நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட்டா, இல்லைன்னா வந்து கிறிஸ்துவ போல மாறுறதா, இல்லைன்னா வந்து போதனைகளா, இல்லைன்னா என்னது இது சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு விளக்கம் வந்து இதே கான்டெக்ட்ல, இதே சுற்றுச்சூழ்நிலையில் நம்ம பார்த்தோம்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 1-2 போட்டிருக்கு பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை பாருங்க, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்கள் சொல்லும்போது என்னது? எலமெண்ட்ரி டீச்சிங்ஸ், இல்ல அஸ்திபாரங்கள் சொல்லிட்டு திருப்பி வரும் பாருங்க, படிங்க அப்படியே. நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பெயரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்திற்கு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். பாருங்க, அஸ்திபாரம் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த 6 காரியங்கள், இங்க நம்ம பார்க்குற 6 காரியங்கள் தான் அஸ்திபாரம் சொல்லி பார்க்கிறோம். செத்த கிரியையிலிருந்து மனம் திரும்புதல், தேவன் பேர் வைக்கும் விசுவாசம், ஸ்தானத்துக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், உயிர்த்தெழுதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்திற்கு சொல்ற 6 காரியங்கள் தான் அஸ்திபாரம் சொல்லி போட்டிருக்கு. சோ இந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் சொல்லி சொல்லும்போது என்னது? பூர்ணராகும்படி கடந்து போவோமாக தான் சொல்றாங்க இந்த வசனத்துல. அப்ப பாத்தீங்கன்னா அஸ்திபாரம் மட்டும் போட்டா போதாது, அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும்? வளரணும் சொல்றதுதான் இந்த கான்டெக்ட், இங்க சுற்றுச்சூழ்நிலை சொல்லப்பட்ட காரியம். ஏன்னா இந்த முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நாள் தான் வந்து குழந்தையாவே இருப்பீங்க, இந்த அஸ்திபாரத்தையே வந்து சரியா கத்துக்காம இருப்பீங்க சொல்லி கேட்கிறார் சொல்லி பாக்குறோம். ஓகே, அதை கூட படிக்கலாம். 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம், அதுல பாருங்களேன், 12ஆம் வசனம். காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியது அவசியமாயிற்று சொல்லி பார்க்கிறோம், வேண்டியதா இருக்கிறது. பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா மூல உபதேசங்களை குறிச்சு இவங்களுக்கு வந்து குழப்பம் இருக்கு சொல்லி பாக்குறோம் எபிரேய சபைக்கு. அதனால என்ன பண்ண வேண்டியது இருக்கா? இவங்களுக்கு இந்த அஸ்திபாரத்தை திருப்பி போட வேண்டியது இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிறிஸ்டியன்ஸ் சொல்லி நம்ம கிறிஸ்தவர்கள் சொன்னாலே நம்மளுக்கு என்ன வேணும் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அஸ்திபாரத்தின் தெளிவு இருக்கணும் சொல்லி பாக்குறோம். ஓகே, அஸ்திபாரத்தின் தெளிவு. அப்போ இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை ஒரு நாளும் போடக்கூடாது சொல்லும்போது இங்க சொல்ல வர காரியம் என்னதுன்னா இந்த 6 உபதேசங்கள், இந்த 6 உபதேசங்களை வந்து சரியா தெரிஞ்சிருக்கணும், அவங்கதான் கிறிஸ்தவர்களா இருக்க முடியும் சொல்லி பாக்குறோம். அதை பத்தின
கிளாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10 கிளாஸ் எடுக்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்க போறோம். ஓகேவா? இது ரொம்ப எலிமெண்டரி. இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா? இந்த 6ல. இப்போ நம்ம பார்த்த மாரி இந்த அஸ்திபாரத்துல வந்து என்னென்ன காரியங்கள் இருக்கு? செத்த கிரியைகளுக்கு தக்க மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்தானம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு சொல்ற 6 அஸ்திபார போதனைகளாம். ஓகே. டீச்சிங்ஸ், எலிமெண்டரி டீச்சிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், அபவுட் கிரைஸ்ட் சொல்லி பார்க்கணும். இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இத பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பைபிள் ஸ்டடியில வந்து பார்க்க போறோம். இதான் வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷன் மாரி சொல்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, தேவன் மனுக்குலத்தின் மனுக்குலத்துக்கு எதிர்காலமா என்ன வச்சிருக்காரு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தேவன பத்தி நம்ம வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே வந்து கிறிஸ்தவர்கள். எல்லாருக்குமே வந்து தேவன் மேல நம்பிக்கை இருக்கு. ஓகேவா? சோ அப்படி நம்பிக்கை இருக்கும்போது ஒருத்தரும் வந்து ஒரு விதமா வந்து நம்ம வந்து கிறிஸ்தவர்களா ஆயிருப்போம். ஒண்ணு வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து கிறிஸ்டியன்ஸா இருந்திருப்பாங்க. சில நேரத்துல வந்து சில பேர் மிராக்கிள்ஸ் மூலமா வந்து அத அவங்க வாழ்க்கையில நடந்தத வச்சு அவங்க கிறிஸ்தவர்களா மாறியிருப்பாங்க. அதே நேரத்துல சில பேர் வந்து நடந்து போகும்போது வந்து தேவனோட வார்த்தை சர்ச்ல பேசப்படுறது கேட்கப்பட்டு அவங்க வந்து கிறிஸ்தவர்களா மாறியிருப்பாங்க. அவங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால மாறியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வேர்லி பிளெஸிங்ஸ் ஆசீர்வாதத்தின் மூலமா மாறியிருப்பாங்க. சில நேரத்துல வந்து கனவு மூலமா இல்லைன்னா தரிசனங்கள் மூலமா வந்து சில பேர் மாறியிருப்பாங்க சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து கிறிஸ்தவர்களா மாறினதுக்கான காரியமா வந்து இதுதான் இருக்கு சொல்லி பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம பெற்றோர்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 தலைமுறை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆ கருப்புசாமி அந்த மாரி வந்து அவங்க ஆ கிராமத்துல இருக்கிற அந்த கோயில்களையும் அந்த இதுதான் வணங்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நாளடைவில தான் அவங்க என்ன ஆயிருப்பாங்க? இந்த கிறிஸ்தவர்களா மாறியிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகே. அப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையிலயோ, ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒரு காரணத்துக்காகவோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து கிறிஸ்தவர்களா மாறியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது, நீங்க இப்ப கிறிஸ்தவரா இருக்கீங்க எல்லாருமே. இல்லன்னா வந்து கேட்டுட்டு இருக்கவங்க வந்து வேற மதம் கூட இருக்கலாம். இப்போ எது உங்க தேவன் வந்து நீதியும், நியாயமும், அன்பும் உள்ளவரா? சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுக்கு பொதுவான ஆன்சர் என்னதுன்னா, ஆமா, எங்க தேவன் வந்து நீதியும், நியாயமும், அன்பும் உள்ளவர் தான். அவரிடத்தில் வந்து எந்த ஒரு தீமையும் இல்ல. அவர் நீதியா எல்லாமே செய்றாரு. அவர் அன்பா இருக்கிறாரு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி நீதியும், நியாயமும், அன்புள்ள தேவனா இருந்தார்ன்னா, ஆ உங்களுக்கு உங்கள பொறுத்தவரைக்கும் எதுல இருந்தெல்லாம் வந்து அவர் நீதி, நியாயம், அன்புள்ளவரா இருக்கார்? சொல்லி ஒரு கேள்வி நம்ம வைக்கிறோம்னா, அவங்க நெறைய பேருக்கு சொல்ற வார்த்தை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க குடும்பத்த காப்பாத்துறாரு. தேவன் வந்து இந்த உலகத்த படைச்சவரு. இந்த வானங்கள் பாருங்க, இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மரம், செடி, கொடிகள் எல்லாம் வந்து பறவைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மளோட சரீரமே பாருங்களேன். இது யார் கிரியேட் பண்ணா? கிரியேட்டர் இல்லாம கிரியேஷன் இருக்காது சொல்லி சொல்லுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து தீமைக்கு வந்து பதில் தராரு. சொல்லிட்டு இந்த மாரி ஆ நெறையா காரணம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா, மழைய வந்து என்ன பண்றாரு தேவன் எல்லாருக்கும் குடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவன் இருக்கிறது காமிக்குது. தேவன் நீதியும், நியாயமும் உள்ளவர் சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது, இப்போ நம்ம ரோட்ல ஒருத்தவங்க போறாங்க. போறவங்க கிட்ட வந்து நம்ம சும்மா ஒரு கேள்வியா, உலகத்துல வந்து நன்மை இருக்கா? தீமை இருக்கா? சொல்லி கேட்டோம்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? உலகத்துல தீமை தான் இருக்கு சொல்லுவாங்க. இப்ப மெஜாரிட்டியா பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு 20% நன்மை இருந்ததுன்னா, 80% என்ன இருக்கு உலகத்துல? தீமை தான் இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி தீமைனா, என்னென்ன தீமைகள்லாம் இருக்கு உலகத்துல? நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, யுத்தங்கள் இருக்கு, பசி, பட்டினி, அப்புறம் ஊழல்கள், அப்புறம் தீவிரவாதம், அப்புறம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸு, இல்லன்னா இயற்கை சீற்றங்கள், நோய்கள் சொல்லிட்டு நெறைய காரியம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ப நோய் எடுத்துக்கிட்டோம்னா கொரோனா. பார்த்தீங்கன்னா 2 வருஷமா என்ன ஆச்சு? எத்தனையோ லட்சம் மக்கள் செத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் கோடி மக்கள் கிட்ட செத்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கொரோனானால. அந்த மாரி ஒரு நோய் அது. அந்த மாரி ஏகப்பட்ட நோய்கள் வந்து இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே. அது மட்டும் இல்லாம ஆ இயற்கை சீற்றத்துல சுனாமி, பூமி அதிர்ச்சி, இல்லன்னா வந்து வெப்பமயமாவுதல். இப்போ இந்த ஹீட் டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி, ஹைதராபாத் அங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த வெப்பத்திலே நெறைய பேர் செத்து போயிட்டாங்களாம். ஓகே. வெப்ப காற்று அடிச்சு நெறைய பேர் செத்து போயிட்டாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாம உலகத்துல பார்த்தீங்கன்னா ஊழல்கள். ஓகே. கரப்ஷன் தான் பயங்கரமா இருக்கு. ஓகே. யாரெல்லாம் வந்து பயங்கரமா கரப்ட் பண்றாங்களோ, யாரெல்லாம் வந்து ஆ மாய்மலம் பண்ணி சம்பாதிக்கிறாங்களோ, ஏமாத்தி சம்பாதிக்கிறாங்களோ, கரப்ட் பண்றாங்களோ,
அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பான மக்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. அது மட்டும் இல்லாம, இன்னும் ஆப்பிரிக்கால பார்த்தீங்கன்னா பஞ்சம், பசி, பட்னி அந்த மாரி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் இந்தியாலயே பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் முன்னாடி, இல்ல 40 வருஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சம்லாம் வந்திருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே. இப்போ வந்து அந்த டெக்னாலஜி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு அதிகமா ப்ரொடியூஸ் பண்ற மாரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான பஞ்சம், பசிலாம் இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் என்ன இருக்கு? யுத்தங்கள். ஓகே. டெரரிசம். ஓகே. தீவிரவாதம். அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரவாதம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம, யுத்தங்கள் வந்து இங்க இஸ்ரேல்ல நடக்குது, அங்க ரஷ்யால, யுக்ரைன்ல நடக்குது. ஸோ அதே நேரத்துல ஆ சைனாக்கும், தைவானுக்கும் வந்து நடக்கிறதா ஒரு பேச்சு ஒரு மாரி போயிட்டு இருக்கு. ஒரு இக்கட்டான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அதே மாரி நார்த் கொரியா, சவுத் கொரியாவுக்கும் போயிட்டு இருக்கு சொல்லி பார்க்குறோம். அப்ப பார்த்தீங்கன்னா, யுத்தங்கள் எல்லாமே தயாரா ஆயிட்டு இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஈரான் எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, யுத்தங்கள் மூலமா. அதுல இந்த எல்லாத்துலயும் பாதிக்கப்படுறது யார் பார்த்தீங்கன்னா வந்து ஏழைகளு, அப்பாவி ஜனங்களு, அப்புறம் பிள்ளைகள் சொல்லி பார்க்குறோம். ஓகே. அப்போ இவ்ளோ தீமைகள் நடக்குது. தேவன் தான் இந்த பூமி எல்லாத்தையும் உண்டாக்குனார். தேவனோட பிள்ளைகள் தான் நம்ம எல்லாருமேனா, ஏன் இந்த தீமைகள தடுக்கல? இப்ப எக்ஸாம்பிள் நம்ப ஃபேமிலில வந்து ஒரு தகப்பன் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் வந்து என்ன பண்ணுவாரு? நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்த நினைப்பார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது? அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பார் சொல்லி பார்க்கிறோம். ஏதாவது அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு? அவர் வந்து அத ஃபர்ஸ்ட் தடுப்பார் சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இந்த யுத்தங்கள், இந்த அ தீவிரவாதம், இல்லனா வந்து இயற்கை சீற்றம், ஸோ அதனால மரிச்ச மக்கள், அவங்கலாம் ஏன் தடுக்கல? தேவன் ஏன் தடுக்கல சொல்லி ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அப்போ நீதி, நியாயம், அன்புள்ள தேவன் சொல்றோமே, அப்ப ஏன் வந்து இந்த மாரி காரியங்கள் நடக்குது? சொல்ற முதலாவது ஒரு கேள்வி இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்தபடியா, இப்போ நெறைய பேர் சொல்லலாம், கிறிஸ்தவர்கள வந்து தேவன் வந்து பாதுகாக்கிறாரு. ஏன்னா ஒரு வசனம் போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. படிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். படிங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவருடைய நாமம். ஏன்னா 11ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் நாமம் பார்க்கிறோம். அவர் நாமம் அல்லாமல் ரட்சிப்பு இல்லை சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவர்கள் வந்து இந்த இயற்கை சீற்றத்துல வந்து காப்பாத்தப்படுறாங்களா? சொல்லி பார்த்தீங்கன்னா, சுனாமில வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 26, 2004 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அநேக பேர் கிறிஸ்தவர்கள் கூட மரிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஈவன் வந்து தீவிரவாதத்துல பார்த்தீங்கன்னா வந்து அநேக கிறிஸ்தவர்கள் மரிக்கிறாங்க. ஈவன் இஸ்ரேல் மக்கள் தேவன் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களா இருக்கட்டும். அவங்க கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆய் அ 1300 பேர் கிட்ட வந்து செத்து போனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அது மட்டும் இல்லாம இன்னும் புடிச்சிருக்காங்க பிணைய கைதியா. ஸோ அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவர்களுக்கே இல்லன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கே என்ன இல்ல? அவங்க காப்பாத்தப்படாம இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்களும் வந்து இந்த பாதிப்புல வந்து தீமைகள வந்து காரணமா அவங்களும் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இல்ல அவங்க ரட்சிப்பு வந்து பரலோக அழைப்பு. அதுதான் அவங்களோட ரட்சிப்பு அப்படி சொன்னோம்னா, ஆ அதுதான் கரெக்ட்டு. ஸோ அப்ப பரலோக அழைப்பு தான் ரட்சிப்புன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்னா, அப்போ இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷம் ஆச்சு. ஓகேவா? 33 கிபில வந்து இயேசு வந்தார். இயேசு மரிச்சார். மரிச்சு பரலோகத்துக்கு போனார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ 2000 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் 2024 ஆகுது. ஓகே. ஆல்மோஸ்ட் 2000 வருஷம். பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் வந்து கிறிஸ்தவர்கள் இருக்காங்க? சொல்லி பார்த்தோம்னா, இப்ப 810 கோடி பேர் உலக ஜனத்தொகை இருக்கு. அப்படி பார்க்கும்போது 2.2 பில்லியன் சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா, 220 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா, 810 கோடியில வெறும் 26% மக்கள் தான் சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஆல்மோஸ்ட் 26% மக்கள் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, அப்ப மிச்ச பேர்லாம் எங்க போறாங்க? மிச்சம் எத்தன பேர்? 6 கோடி கிட்ட. பார்த்தீங்கன்னா வந்து புறஜாதி மக்களா தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒ 180 கோடி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். முஸ்லிம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 200 கோடி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். புத்திசம் பார்த்தீங்கன்னா 1.1 110 கோடி. அதே மாரி ஏத்திஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 110 கோடி கிட்ட இருக்காங்க.
ஸோ மற்ற ரிலிஜன் சிக்கிசம், ஜெயினிசம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற ரிமைனிங் இருக்கிற அந்த மக்கள் இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது 26% தான் கிறிஸ்தவர்கள் இது வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேவனோட சித்தம் என்னன்னு சொல்லி சொல்லி பார்க்கலாம். ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் சொல்லி போட்டிருக்கு. தேவனோட சித்தம் என்னது? எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுறது. படிங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3, 4. 1 தீமோத்தேயு 2, 3, 4. நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. ம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுறது. ஓகே, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இங்க நம்ம பார்க்கிறோம் 26% தான் வந்து என்னது கிறிஸ்தவர்களா இது வரைக்கும் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். மிச்சம் 76% இல்ல 74% பேர் கிட்ட என்ன இருக்காங்க? புறஜாதி மக்களா இருக்காங்க. அப்ப கிறிஸ்துவ அறியல, அப்ப அவங்க ரட்சிக்கப்படல. ஓகே, கிறிஸ்துவ இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது தேவனுடைய சித்தம் என்னது? எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுறது. அப்ப அவர் சித்தத்தையே வந்து அவரால் செய்ய முடியலையா சொல்ற ஒரு கேள்வி இங்க வருது சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிடையாது. இது வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஏத்திஸ்ட் இல்லைன்னா வந்து நாத்திகர்கள் அவங்க வந்து இந்த கேள்வியை வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இந்த கேள்வி எல்லாம் நியாயமான கேள்விகள் தான். இதுக்கான பதில் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். இவங்க இதெல்லாம் சொல்லும் போது இது பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம இப்ப இருக்கிற புரிதல், கிறிஸ்தவ புரிதல் படி நம்ம இந்த கேள்விக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பதில் சொல்ல முடியுமா பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இன்னமும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 700 கோடி ஜனத்தொகை இருக்கும்போது 33% இருந்தாங்க கிறிஸ்தவர்கள். இப்ப பாத்தீங்கன்னா 26 ஆயிடுச்சு. இன்னும் வருங்காலத்துல என்ன எஸ்டிமேட் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன ஆய்வுல வந்து பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் என்ன ஆவாங்க என்னைக்கு குறைஞ்சிட்டே தான் இருக்கும். ஓகே, அது மேல போகாது. 26 சொல்றது நெக்ஸ்ட் 24 ஆகும், 20 ஆகும், அப்புறம் 18 ஆகும். அந்த மாதிரிதான் கீழே இறங்கிட்டே இருக்குமா. அப்ப எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுறதுதான் தேவன் சித்தம்னா அது ஏன் நடக்கல? இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு பையனுக்கு வந்து நான் ஐஏஎஸ் படிக்கணும் இல்ல நான் ஐபிஎஸ் படிக்கணும்னு சொல்லி ஆசை இருந்ததுன்னா அதுக்காக என்ன பண்றான்? முயற்சி எடுக்கிறான். கடைசி வரைக்கும் என்ன பண்றான்? அதுக்காக ட்ரைனிங் பண்றான், படிக்கிறான். ஒரு அட்லீஸ்ட் 1 வருஷம் 2 வருஷமாச்சும் என்ன பண்றான்? அதுக்காக முயற்சி எடுக்கிறான். கடைசியில் அவன் என்ன பண்றான்? வெற்றி பெறான். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 12th ஃபெயில் ஆனவங்களும் என்ன பண்றாங்க? ஐபிஎஸ் ஐஏஎஸ் வந்து பாஸ் ஆயிருக்காங்க சொல்லி பாக்குறோம். எதனால? முயற்சினால. அப்போ சாதாரண ஒரு மனுஷன் அவனாலே வந்து அவன் சித்தம் அவனுக்கு பிரியமா இருக்கிற ஒரு காரியத்தை அவனால் முயற்சினால செய்ய முடியுதுன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், எல்லா வல்லமை உள்ள தேவன், ஆல் மைட்டி காட், ஓகே, சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் ஏன் வந்து எல்லா மக்களையும் காப்பாற்ற முடியல, எல்லா மக்களையும் ரட்சிக்க முடியல? இந்த வசனம் என்ன சொல்லுது? 1 தீமோத்தேயு 2:4 திருப்பி படிக்காத. 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். 2:3 என்ன போட்டிருக்குன்னா இது அவருக்கு பிரியமா இருக்கான். ஓகே, அப்போ அவர் பிரியப்படுற ஒரு காரியமே அவரால் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு போறதா இருக்கு சொல்லி பார்க்கணும். அப்போ இங்க யார் வெற்றி பெற மாதிரி இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா சாத்தான் தான். சாத்தான் தான் என்ன பண்றான்? மிச்சம் இருக்கிற ஆல்மோஸ்ட் 24%, 74%, 74% மக்களை வந்து என்ன பண்றான்? அவனோட கூட நரகத்துக்கு கொண்டு போறான் சொல்லி பார்க்கிறோம். அப்போ மிச்சம் இருக்கிற 26% மக்கள் தான் வந்து கிறிஸ்தவர்கள் தேவனால் ரட்சிக்கப்படுறாங்க, எல்லாம் காப்பாற்றப்படுற மக்களா ஆகிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ எங்க இங்க வந்து தேவனோட சித்தம் நிறைவேறுது? அவருடைய விருப்பப்படுறது நிறைவேறல சொல்லி பார்க்கிறோம். அப்ப யார் வல்லமை உள்ளவங்களா இருக்காங்க? பாத்தீங்கன்னா பிசாசு தான் வல்லமை உள்ளவனா இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நார்மலா நம்மளுடைய இந்த கிறிஸ்துவத்தின் இப்ப இருக்கிற நம்மளுடைய புரிதல் படி நம்ம பார்க்கும்போது இதுக்கான பதிலே இல்லை சொல்லி பார்க்கிறோம். அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து தேவன் வந்து என்ன வெளிப்பட்டவர்? தேவன் வந்து தீமைகளை தடுக்காம இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாரு? வெறும் அவரால் எவ்வளவு பேரை காப்பாற்ற முடியுது? 26% மக்களை தான் காப்பாற்ற முடியுது. 220 கோடி மக்கள் தான் காப்பாற்ற முடியுது. மிச்சம் இருக்கிற 670 கோடி மக்களை என்ன பண்ண முடியல? அவரால் காப்பாற்ற முடியல. அப்படி பார்த்தோம்னா அவரால் அவர் சொன்ன வாக்கையே வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு தேவனா இருக்கிற மாதிரி தான். சாத்தானை காட்டும் வல்லமை குறைஞ்ச தேவனா தான் இருக்கிறாரு சொல்றதுதான் இங்க நம்மளுக்கு புரியுது சொல்லி பார்க்குறோம் இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது கடைசியா நான் கேட்கிற கேள்வி என்னதுன்னா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம போதகர்கிட்ட இல்லைன்னா வந்து நம்மளுடைய மூப்பர்கிட்ட இல்லைன்னா நம்மளுக்கு
நம்மளோ காட்டிலும் வேதாகமத்தை நல்லா படிச்ச ஆட்கள் கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க இதுக்கான பதில் என்ன சொல்லுவாங்க? நீங்க கேட்டு பாருங்க ஒரு வாட்டி. இதுக்கான பதில் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேள்விகளுக்கெல்லாம். ஸோ ஒண்ணு அவங்க சொல்ற பதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பதில் எங்களுக்கு தெரியாது சொல்லுவாங்க ஒண்ணு. இல்லன்னா வந்து இதெல்லாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் தப்பான கேள்வி. இந்த மாரி கேள்விலாம் நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா வந்து இந்த மாரி கேள்வி கேட்டா நீ நீ வந்து தேவனையே கொஸ்டின் பண்றவனா ஆயிடுவ. சொல்ற ஒரு அந்த மாரி தான் சொல்லுவாங்க. ஆனா பைபிள்ல பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன சொல்றாருன்னா, உன்கிட்ட இருக்க எல்லா நியாயமான கேள்விகளும் என்ன பண்ணு? என்கிட்ட கேளு. ஓகே. நான் நான் அதுக்கு பதில் தரேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. வேதாகமத்துல. அப்படி பார்க்கும்போது, இப்ப நம்ம கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னதுன்னா, ஓகே. நம்ம புரிஞ்சிருக்கிறபடி, இப்போ இந்த கேள்வியின்படி, இல்லன்னா இப்போ நம்மளுக்கு இருக்கிற கிறிஸ்தவ புரிதலின்படி, ஒண்ணு தேவன் இல்லன்னு சொல்லி சொல்லணும். இல்லன்னா தேவன் அநீதியான தேவன். அவர் வந்து தன்னோட சித்தத்தையே வந்து அவரால செய்ய முடியாத தேவன் சொல்லி சொல்லணும். அப்படி இல்லன்னா, நம்ம தேவன வந்து சரியா புரிஞ்சுக்கல. அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல. ஓகே. நம்ம வந்து அவர வந்து ஆ இப்ப இருக்கிற புரிதலின்படி, இல்லன்னா கிறிஸ்தவ புரிதலின்படி, நம்ம அவர வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அவர வந்து சரியா புரிஞ்சுக்கல. சொல்றது தான் நம்ம இங்க பார்க்குற 3வது ஆப்ஷனா இருக்கு. இந்த 3 ஆப்ஷன்ல, ஒண்ணு தேவனே இல்லன்னு சொல்லி சொல்ற ஒரு ஆப்ஷனு. 2வது தேவன் இருக்காரு. ஆனா என்ன பண்றாரு? அவர் தீமைகள் செய்றவர் தேவனா இருக்காரு. அநீதிய பார்த்து சும்மா இருக்கிறாரு. அதே நேரத்துல அவர் பிள்ளைகள கூட காப்பாத்துறது இல்ல. ரட்சிக்கப்படுறதுக்கு அவர் 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 சித்தம் வந்து எல்லாரையும் காப்பாத்தணும்னு சொல்லி சித்தம் இருந்தாலும், அந்த சித்தத்த வந்து செய்ய முடியாத ஒரு ஆ அவரால் முடியாத ஒரு தேவனா இருக்காரு. சொல்றதா இருக்கலாம். 2வது ஆப்ஷனு. இல்லன்னா 3வது வந்து தேவன் இருக்காரு. ஆனா நம்ம தான் அவர வந்து சரியா புரிஞ்சுக்கல. சொல்ற 3வது ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் நம்ம பார்க்கிறோம்? பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் தான். அப்போ தேவன வந்து இப்ப இருக்கிற கிறிஸ்தவ சித்தாந்தத்தின்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வியின்படி கரெக்ட்டான ஆன்ஸர் பதில் தர முடியுமா பார்த்தீங்கன்னா, முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடியில வந்து நம்ம தேவன சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, அ எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்துல சொல்றாரு பாருங்க. படிங்க. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை குறித்து என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று பாருங்க. கர்த்தர் சொல்கிறார். பாருங்க. இங்க என்னதுன்னா, என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறத குறித்தே, அறிந்து உணர்ந்திருக்கிறது குறித்தே, நோயிங் இங்கிலீஷ்ல வார்த்தை பார்த்தீங்கன்னா, நோயிங் சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன வந்து அறிய வேண்டிய வகையில அறியணுமாம். ஏன்னா இஸ்ரேல் மக்களும் பார்த்தீங்கன்னா, தேவன அறிந்திருந்தாங்களாம். ஆனா ஏன் மெஸ்ஸியா விட்டாங்க? பார்த்தீங்கன்னா, அறிய வேண்டிய வகையில என்ன பண்ணலையா அவங்க? அறிந்து கொள்ளவில்லை. ஓகே. அவங்களுக்கு வைராக்கியம் இருக்கு. ஆனா அதுக்கு என்ன இல்லையா? அறிவிக்கேற்ற வைராக்கியமா இல்ல சொல்லி பார்க்கிறோம். அதான் வேதாகமம் சொல்லுது. அப்போ நம்ம தேவன வந்து சரியா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்படி பார்க்கும்போது உலகத்துல எத்தனையோ மத புத்தகங்கள் இருக்கு. ஓகே. அப்படி இருக்கும்போது நான் ஏன் வந்து பைபிள நம்பணும்? சொல்லி ஒருத்தங்க கேட்டாங்கன்னா, இப்போ இந்த கேள்வி கேட்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு நாத்திகர் இல்லன்னா வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் அடுத்த கேள்வி கேட்கறது என்னதுன்னா, சரி உங்க பைபிள நான் ஏன் நம்பணும்? சொல்லி கேட்டாங்கன்னா, நம்ம சொல்ல வேண்டியதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 ரீசன் இருக்கு. ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த மாரி கேள்வி கேட்கிறவங்களுக்கு வந்து, அதான் நான் உனக்கு சொல்லணும்னு தேவையில்ல. சொல்லி நம்ம கடினமா பேச முடியுமா? இல்லன்னா வந்து நீ தெரிஞ்சுக்கணும் தேவையில்ல. இல்லன்னா வந்து ஆ உன்கிட்ட நான் சொல்ல முடியாது. நீ கேட்டா கேளு, கேட்கலனா போ. அப்படிலாம் சொல்ல முடியுமா பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. ஏன்னா வேதாகமத்துல கிளியரா என்ன போட்டிருக்குன்னா, உன்கிட்ட விசுவாசத்த பத்தி கேட்கிறவங்களுக்கு, நீ என்ன பண்ணலாம்? சாந்தத்தோடும், மனத்தாழ்மையோடும் அவங்களுக்கு வந்து மறு உத்தரவு சொல்லு. சொல்லி போட்டிருக்கு பார்க்கிறோம். வேணா படிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 பேதுரு 3, 15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஓகே. அப்போ நான் ஏன் உங்க வேதாகமத்த நம்பணும்? அப்ப இந்த இந்த நம்பணும்னு சொல்லி கேட்டாலும் சரி, இல்லன்னா மேல இருக்க கேள்வி கேட்டாலும் சரி, நம்ம என்ன சொல்லணுமா?
அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. உங்ககிட்ட இருக்க நம்பிக்கை குறிச்சு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு அருளுங்கள். அருளாதிரு அருளாதீங்க சொல்லல, அருளுங்கள் சொல்லி போட்டிருக்கு. அப்போ அப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், சொல்லணும். ஓகே, அப்போ வந்து இந்த கேட்கிற இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து நம்ம பதில் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும், நம்மளுக்கு அது மேல நம்பிக்கை இருக்கணும், நம்மளுக்கு அது மேல புரிதல் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் ஏன் வேதாகமத்தை நம்பணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்துல ஏகப்பட்ட மத புத்தகங்கள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ் வந்து குரானை சொல்றாங்க, ஹிந்துஸ் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதா, ரிக்யசுர் வேதங்கள் சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்துல ராமாயணம் சொல்லி பார்க்குறோம், அது எழுதுனது. அதே நேரத்துல புத்திசம்க்கு வந்து ஒரு புத்தகம் இருக்கு, ஜெயினிசம்க்கு இருக்கு, சிக்கிசம் இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு புத்தகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் வேதாகமம் மட்டும் ஸ்பெஷல் சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லா புத்தகத்தையுமே வந்து மொத்தம் 4 கிரைட்டீரியால வந்து நம்ம என்ன பண்றோம், அது வேலிடேட் பண்றோம். அது உண்மைத்துவத்தை பார்க்குறோம். அது உண்மையிலேயே வந்து நம்ம அந்த புத்தகத்தை நம்பலாமா நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 4 காரியம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் காரியம் என்னதுன்னா, அது இசைவா இருக்கா இல்லையா, ஒண்ணுக்கு பின் முரணா முரண்பாடா இல்லாம இருக்கணும். முன்னுக்கு பின் முரண்பாடா. ஃபார் எக்ஸாம்பிள் அது எழுதப்பட்ட காரியங்கள் சில புத்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அடுத்து வர 5வது சாப்டர் 6வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லப்பட்ட வார்த்தைக்கே என்ன பண்ணும் இருக்கும், முரண்பாடா இருக்கும் சொல்லி பார்க்குறோம். அப்படி நம்ம படிக்கிற வேதாகமம் வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கா சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா, வேதாகமம் வந்து அறிவியல் படி உண்மையா இருக்கா. ஏன்னா வேதாகமத்துல சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் என்ன இருக்கு, வேதாகமம் மட்டும் இல்ல, புத்தகங்கள்ல வந்து பழைய காலத்துல நிகழ்ந்த காரியங்களை பத்தி சொல்றதா இருக்கும். அப்போ அங்க சொல்லப்பட்ட நகரங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எருசலேம் போட்டிருந்தோம்னா, எருசலேம் சொல்ற நகரம் இப்ப வரைக்கும் இருக்கா? இல்லைன்னா நாசரேத், இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், வளர்ந்த இடம், பிறந்த இடம் வந்து பெத்லஹேம், அவர் வளர்ந்த இடம் நாசரேத். சோ அந்த மாதிரி பட்டங்கள் இருக்கா? எகிப்துல வந்து அடிமையா இருந்தாங்களா, எகிப்து இருக்கா? சோ அந்த நகரமா இருக்கட்டும், இல்ல ஆட்கள், பொந்தை பிளாத்து, இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில அறைய சொன்ன அந்த கவர்னர் பேர் வந்து போர்ட்டஸ் பிளாட்டஸ். ஓகே, பொந்து பிளாத்து சொல்லி பார்க்கிறோம். அவர் பேர் இருக்கா? இல்ல தெபேரு ராயன் உடைய காலத்துல சொல்லப்பட்டது சொல்லி போட்டிருக்கு. அப்ப அவர் பேர் இருக்கா? அவர் வாழ்ந்திருக்காரா? இல்லைன்னா வந்து பேபிலோன், அந்த பாபிலோன் தேசம் இருந்ததா? அது எப்ப இருந்தது? இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்த சைரஸ் ராஜா வருவார் சொல்லி போட்டிருக்கு. அப்ப சைரஸ் ராஜா இருந்தாரா சொல்ற அந்த அறிவியல் படி என்ன இருக்கணும், அக்யூரேட்டா இருக்கணும். அதே போல என்ன இருக்கணும், ஹானஸ்டா இருக்கணும். ஓகே, உண்மைத்துவமா இருக்கணும் சொல்லி பார்க்கிறோம். இன்டெகிரிட்டி சொல்லுவாங்க சொல்லி பார்க்கிறோம். இன்டெகிரிட்டினா என்னது, ஹானஸ்டினா என்னது, இல்லைன்னா உண்மைத்துவம்னா என்னது? இப்போ ஒரு ராஜாக்கள் இல்லைன்னா வந்து வல்லமையில இருக்கும்போது அவங்க செய்யற நன்மைகளை மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம இந்திய தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல், இல்ல பாலிடிக்ஸ், இந்த இந்த இதுக்காக தீர்வுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ஓட்டு போடுறதுக்காக நிறைய பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம தெருவுல வந்து வந்துட்டு இருந்தாங்க சொல்லி பார்க்குறோம். அவங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நன்மையான காரியங்கள் தான் சொல்லுவாங்க. நாங்க இது செஞ்சோம், அது செஞ்சோம், இதெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம் சொல்லுவாங்க. அவங்க அவங்க செஞ்ச தப்பிதங்களை வந்து சொல்லவே மாட்டாங்க சொல்லி பார்க்குறோம். ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு ராஜா செஞ்ச நன்மையும் போட்டிருக்கும், தப்பையும் போட்டிருக்கு. அவங்க செஞ்ச நல்லதும் போட்டிருக்கு, கெட்டதும் போட்டிருக்கு. ஓகேவா? அங்க என்னதான் அவங்களுக்கு வந்து பயங்கர வல்லமை இருந்தாலும் அந்த வார்த்தைகளை என்ன பண்ண முடியல, அவங்களால மாத்த முடியாது சொல்லி பார்க்குறோம். அப்ப அந்த ஹானஸ்டி இருக்கா சொல்லி நம்ம பார்க்கணும். இன்டெகிரிட்டி, ஆனஸ்டி. அவங்க ஒரு அவர் பயங்கர பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவர் வந்து செஞ்ச நன்மைகளையும் போட்டிருக்கணும், தப்பையும் போட்டிருக்கணும். ஸோ அப்படி இருக்கா சொல்லி பார்க்கணும். ஓகே, அப்போ ரெண்டாவது பாயிண்ட் அது. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அறிவியல் படி அது ஒத்து போதா சொல்லி பார்க்கணும். இப்ப இருக்கிற சயின்ஸோட ஒத்து போதா? உலக உருண்டை சொல்லிச்சுன்னா, உலக உருண்டையில தான் வந்து ஆரம்பத்துல இருந்து பைபிள் சொல்லிட்டு இருக்கா? அது வந்து கிராவிட்டினால இயங்கிட்டு இருக்கு சொல்லி சயின்ஸ் கண்டுபிடிச்சதுன்னா, அது கிராவிட்டினால தான் ஆரம்பத்துல இருந்தே பைபிள் வந்து சொல்லுதா, இல்ல மற்ற புத்தகங்கள்லாம் சொல்லுதா சொல்லி செக் பண்ணணும். நாலாவதா வந்து தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசனங்கள் என்னது, வரப்போற காரியங்களை முன்னாடியே அறிவிக்கிறது. ஸோ தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது வந்து ஏற்ற காலத்தில் நிறைவேறியிருக்கா சொல்ற காரியங்களை வச்சு செக் பண்ண சொல்லி பார்க்குறோம். அப்படி 4 பாயிண்ட்டை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு மத புத்தகம் அது தேவனால் கொடுக்கப்பட்டதா, இல்லைன்னா மனுஷனால் கொடுக்கப்பட்டதா, மனுஷனோட சிந்தையில இருந்து எழுதப்பட்டதா சொல்லி நம்ம வேலிடேட் பண்ண முடியும் சொல்லி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம வேதாகமத்தை வைக்கலாம், பைபிளை வைக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பைபிள்ல இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான். என்னதுன்னா டிவைன் ஹார்மனி ஆஃப் பைபிள். இசைவா இருக்கா பைபிள்? ஓகே, ஒண்ணுக்கு பின் முரணா இல்லாம அது வந்து இசைவா இருக்கா? நோட்ஸ் எழுதுனா எழுதிக்கோங்க. ஸோ இசைவா இருக்கா சொல்லி பார்க்கிறது.
அப்படி பார்க்கும்போது வேதாகமம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப எழுதப்பட்டது சொல்லி பாத்தீங்கன்னா கிமு 1500 எழுதப்பட்டது. ஓகே, அது எழுதி முடிக்கப்பட்ட டைம் பாத்தீங்கன்னா வந்து கிபி 96. அது முதலாவது ஆசிரியர், அது எழுதின ஆசிரியர் பாத்தீங்கன்னா மோசே. 1700 அவங்க வந்து செங்கடலை கடந்து சீனாய் மலை இல்லைன்னா ஓரேப் மலை பக்கத்துல இருக்கும்போது தேவனால் சொல்லப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளா இருக்கு சொல்லி பார்க்கிறோம் வேதாகமம். ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 புத்தகம் வந்து மோசே எழுதினார் சொல்லி பார்க்கிறோம். கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல் எழுதினது பாத்தீங்கன்னா யோவான், இயேசு கிறிஸ்துவோட சீஷனாகி யோவான் சொல்லி பார்க்கிறோம். சோ அப்படி பாத்தீங்கன்னா சுமார் 1595 வருஷமா என்ன பண்ணுது, 96 வருஷமா வேதாகம் வந்து எழுதப்பட்டது. ஓகே, இது ஒரு ஆளால எழுதிருக்க முடியாது. ஒரு ஆள் வந்து 1600 வருஷம் கிட்ட வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அப்ப இது எத்தனை பேரால எழுதப்பட்டது சொல்லி பாத்தீங்கன்னா சுமார் 40 பேரால் எழுதப்பட்டது. 40 மெம்பர்ஸ் எழுதினாங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 புத்தகம் ஆதியாமம், என்ன, எக்ஸோடஸ் யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் சொல்ற 5 புத்தகம் வந்து மோசேயினால எழுதப்பட்டது. மிச்சம் இருக்கிற புத்தகங்கள் பாத்தீங்கன்னா ஜோஷுவா, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆமோஸ், அப்புறம் ஐசையா, அப்புறம் எரேமியா, அப்புறம் எஸ்ரா சொல்ற ஒருத்தங்களும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. தாவீது எழுதியிருக்காரு சங்கீத பகுதியில. அது மாதிரி நிறைய நிறைய பேர் எழுதியிருக்காங்க சொல்லி பார்க்குறோம். அதே போல புதிய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானு, அப்புறம் அப்போஸ்தலர் பவுலு, பேதுரு, ஜேம்ஸ், யூதா சொல்லிட்டு நிறைய பேர் எழுதியிருக்காங்க சொல்லி பார்க்குறோம் அந்த மாதிரி. ஸோ இப்போ 40 பேர்கிட்ட எழுதியிருக்காங்க. இந்த 40 பேர்களை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க யாரா இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா மீனவர்களா இருக்காங்க. யாருன்னா யோவான் மீனவர் தான், சிஷராகி யோவான். அதே நேரத்துல பேதுரும் மீனவரா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஆனா லூக்கா வந்து பாத்தீங்கன்னா டாக்டரா இருக்கா சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல நீங்க பழைய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா ஆமோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறவர், இல்லைன்னா விறகு பொறுக்கிறவரா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். இல்லைன்னா தாவீது ஆடு மேய்க்கிறவர் ராஜாவானார் சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல மோசேவும் பாத்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறாரு. அப்புறம் வந்து முன்னாடி வந்து ஒரு பிரின்ஸா இருந்தார், இளவரசனா இருந்தார் சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஆடு மேய்க்கிறவரா மாறுறாரு சொல்லி பார்க்கிறோம். திருப்பியும் ஜனங்களை கூட்டு வராரா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது டிஃபரன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள், வேறு வேறு வகையில இருக்கிற மக்கள் இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். அப்படி இருந்தாலும் பைபிள் என்ன இருக்கு, இசைவா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஒண்ணுக்கு பின் முரணா இல்லை சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் இங்க பார்க்குற முக்கியமான விஷயமே இந்த பைபிள்ல. 40 பேர் எழுதுறாங்க, 1600 வருஷமா எழுதுறாங்க. அப்படி எழுதிருந்தாலும் பைபிள் வந்து என்னவா இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா இசைவா இருக்கு. இது எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரம் பாருங்க. ஜெனிசஸ் 3. அதுல வந்து எப்படி வந்து மரணம் உள்ள வந்துச்சு சொல்றது வந்து போட்டிருப்பாங்க. படிக்கலாம். 3:19. ஃபர்ஸ்ட் 17 படிங்க, அப்புறம் 19 படிங்க. ஆதியாகமம் 3:17, 19. ம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். பாருங்க, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். நீ அந்த பழத்தை சாப்பிடும் நாள்ல என்ன பண்ணுவாய், சாவாய். ஓகே, மரிப்பாய் சொல்ற வசனம் தான் என்ன பாக்குறோம் எங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். படிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். புசிக்கும் நாளில் சாகவே சாவாய், நன்மை தீமை கனியை சாப்பிட்டா செத்து போயிடுவோம் சொல்லி சொல்றாரு. அப்போ ஆதாம் புசிக்கிறான், ஏன்னா ஏவாள் கொடுத்ததுனால. ஏவாளை வஞ்சிச்சது யாரு சொல்லி பாத்தீங்கன்னா சாத்தானு. ஓகே, பழைய பாம்பேக்கே வலு செல்வமாக்கிய சாத்தான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப மரணம் வந்து உள்ள வந்துருச்சு. அப்போ மரணத்துல இருந்து விடுதலை கொடுக்க யார் வரா, இயேசு கிறிஸ்து வரான்னு சொல்லி பாக்குறோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் படிங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்
21, 22. 1 கொரிந்தியர் 15, 21, 22. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஓகே, அவ பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனால் மரணம் உள்ள வந்துச்சான், அதே போல ஒரு மனுஷனால் மரணத்திலிருந்து மீட்பு வந்துச்சான். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, ஆதாம் மூலமா தான் என்னாச்சா மரணம் மனுஷங்க எல்லாருக்குமே வந்துச்சு. ஆதாம் ஏவல் வந்து அந்த பழத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களா? நித்திய ஜீவனோட இருந்தாங்களாம். ஏன் நித்திய ஜீவனோட இருந்தாங்க? அவங்க நன்மை தீமை கனிய சாப்பிடாம இருந்தாங்க, ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், அவங்க அங்க இன்னொன்று இருந்தது, ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாங்க. அதை சாப்பிட்டு என்ன பண்ணாங்களாம்? உயிரோடு இருந்தாங்க சொல்லி பார்க்கிறோம். வேணா அது கூட நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் படிங்க, 22ஆம் வசனம். 22. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். பாருங்க, அப்ப என்னதுன்னா, அவன் கையை நீட்டி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு என்றென்றும் உயிரோடு இருக்கும்படி இராதபடிக்கு நம்ம செய்யணும் சொல்லிட்டு என்ன பண்றாராம்? அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிச்சார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது, தேவன் தடுத்தது எதை தடுத்தாரு? நன்மை தீமை கனியை தான் தடுத்தாரு, ஜீவச்சத்தின் கனியை தடுக்கல. அப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தாங்களாம்? ஜீவச்சத்தின் கனியை சாப்பிட்டு உயிரோடு இருந்தாங்களாம். அவங்க எத்தனை நாள் உயிரோடு இருந்தாங்கன்னு தெரியல, ரொம்ப நாள், ரொம்ப வருஷமா வாழ்ந்திருக்கலாம். ஓகேவா? ஆனா அங்க பாத்தீங்கன்னா நன்மை தீமை சாப்பிட்ட உடனே தேவன் என்ன பண்றாரு? மரணம் வந்துச்சு. மரணத்தின் விளைவா என்ன வருது? அவங்க ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடாதபடிக்கு ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளில தள்ளப்படுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அதுதான் அங்க நம்ம 1 கொரிந்தியர் 15 படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்னா, அந்த ஒரு மனுஷனால் மரணம் வந்தபடியால், ஓகே, ஆதாமால் மரணம் வந்தபடியால் கிறிஸ்துவினால், ஓகே, எல்லாரும் என்ன பண்றாங்களாம்? உயிரடைகிறாங்களாம். For in Adam all die, so in Christ all will be made alive. எல்லாருமே ஜீவன் அடைகிறாங்களாம். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல்ல போட்டிருக்கு. படிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுதமும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. என்னதுன்னா, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகையும் இல்லை, கண்ணீர் எதுவுமே இல்லை, எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் முடிஞ்சிச்சு சொல்லி பாக்குறோம். ஏன் ஒளிஞ்சு போச்சு சொல்லி பாக்குறோம்? ஏன் இதெல்லாமே ஒளிஞ்சிச்சு சொல்லி பாக்குறோம்னா, இதுக்கு முன்னாடி வசனம் படிங்க, 3ஆம் வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். ஓகே, தேவன் என்ன பண்றாராம்? மனுஷங்களோட இருக்கிறாராம். இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு? இந்த மரணத்தை எல்லாத்தையும் நீக்கிறாராம். எப்படி ஆதாம் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்றாரு? அந்த தோட்டத்துல வந்து ஆதாம் கிட்ட வந்து பேசுறாரு சொல்லி பாக்குறோம். அதே போல திருப்பி என்ன ஆகுதான்? அந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகுது சொல்லி பாக்குறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? மீட்பு கொடுத்துட்டாரு. ஓகே, ஆதாமுக்குள் மரிக்கிறதுக்குள்ள கிறிஸ்துவுக்குள் ஜீவன் கிடைக்குது. அப்ப திருப்பி மக்கள் எல்லாரும் என்ன வராங்க? பழைய நிலைமைக்கு வந்து திருப்பியும் வராங்க சொல்லி பாக்குறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து நடுப்பட்ட புத்தகங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பைபிள் சொல்ற வார்த்தைக்கு அர்த்தமே பாத்தீங்கன்னா பிப்ளியோஸ். பிப்ளியோஸ்னு என்னதுன்னா கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ். ஓகே, கிரேக்க வார்த்தையில பிப்ளியோஸ் சொல்லி பாக்குறோம். சோ இந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா 40 பேர் எழுதியிருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இசைவா இருக்கு. அப்படி 40 பேர் எழுதியிருந்தாலும் அவங்க சொந்த சிந்தனையை வந்து எழுதல சொல்லி பாக்குறோம். ஓகே, சொந்த யோசனைகளை எழுதல சொல்லி பாக்குறோம். அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? தேவனோட வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவங்க எழுதுறவங்களா இருக்காங்க. இதுக்கு ஒரு வசனம் கூட படிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21.
தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. அடுத்தது, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள், பேசினார்கள். ஓகேவா? அப்போ தேவ மனுஷர்கள் தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு அதனால என்ன பண்ணாங்களாம்? பேசினார்கள் சொல்லி பார்க்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள், அது எப்படி பேச முடியும்? இவங்க உங்க சிந்தனையை சொல்ல முடியாதா சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் கூட படிக்கலாம், ஒரே ஒரு வசனத்தை. எரேமியா 1ஆம் அதிகாரம். இங்க பாத்தீங்கன்னா எரேமியா வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. அவர் வந்து, நான் பேச்சு அறியாத ஒரு பையனா இருக்கிறேன், எனக்கு பேச வராது சொல்லி அவர் வந்து என்ன பண்றாரு? தயங்குறாரு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, என் வார்த்தையை என்ன பண்றேன்? உன் வாயில் வைக்கிற, நீ கவலைப்படாத, நீ திடன் கொண்டு நீ வந்து பேசு சொல்லி சொல்றாரு. வேணா படிங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 7, 8, 9. ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய், நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா யார் தரா அந்த வார்த்தையை? பாத்தீங்கன்னா தேவன் தான் தராரு. அப்போ மனுஷனுடைய சிந்தையினாலேயோ மனுஷனுடைய யோசனையினாலேயோ தேவனோட வார்த்தை, வேதாகமத்தின் வார்த்தை கொடுக்கப்படல. அப்ப யாருனால கொடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா தேவ ஆவியினால கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு மனுஷர்களும். ஓகே, அவங்க என்ன பண்ணாங்களாம்? தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு பேசினார்கள், எழுதினார்கள் சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் வேதாகமத்துல 40 பேர் எழுதியிருந்தாலும் 1600 வருஷமா எழுதியிருந்தாலும் அது யாரால எழுதப்பட்டது சொல்லி பாத்தீங்கன்னா தேவனால் எழுதப்பட்டது. அது எப்படி எழுதப்பட்டது சொல்லி பாத்தீங்கன்னா தேவ ஆவியினால் எழுதப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் பைபிள் வந்து இசைவா இருக்கு. அப்ப முதலாவது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? வேதாகமம் இசைவா இருக்கு, ஒண்ணுக்கு பின் முரணா இல்ல சொல்லும்போது, பைபிள் ஏன் ஒண்ணுக்கு பின் முரணா இல்ல, இசைவா இருக்கு, நேர்த்தியா இருக்கு, ஹார்மோனியஸா இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இது தேவனோட ஆவியினால் எழுதப்பட்டது. அது தேவன் என்ன பண்றாரு? பரிசுத்த மனுஷர்களுக்கு அவரோட ஆவியை கொடுத்து எழுத வச்சிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதான் நம்ம இன்னைக்கு பார்க்குற முதலாவது பாயிண்ட். ஸோ நம்ம அடுத்த பாயிண்ட்லாம் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் நாளைக்கு 6 மணிக்கு இருக்கும், எல்லாரும் கலந்துக்கோங்க. 6 மணிக்கு நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, வேதாகமம் வந்து நேர்த்தியும் உண்மையுமா இருக்குது. ஓகே, ஹானஸ்ட் அண்ட் இன்டெகிரிட்டி. ஓகே, அறிவியல் படி சாரி அகலாராய்ச்சி படி அது என்ன இருக்கு, சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே இக்காலம் வரைக்கும் அது இருக்கு சொல்லி பார்க்குறோம். அதே போல எந்த ஒரு ராஜாக்களும் எந்த ஒரு ஆட்களையும் வந்து மிகைப்படுத்தி பேசாதபடிக்கு அவங்கள செஞ்ச நன்மைகளும் பேசியிருக்கு, அவங்க செஞ்ச தீமைகளும் பேசிஇருக்குது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லி ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கு. எப்படி நம்ம அமேசான்ல வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லயோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிவ்யூ பார்ப்போம். அது வந்து என்ன ரிவ்யூ, சில பேர்லாம் வந்து நல்லா இருக்கு சொல்றதை நம்ம விட்டுருவோம். ஹானஸ்டான ரிவ்யூ என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அந்த மாதிரி தான் பைபிள் பார்த்தீங்கன்னா ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ வந்து கொடுக்க சொல்லி பார்க்குறோம். ஒவ்வொரு ராஜாக்கள் பத்தி எல்லாம் அதுல இருக்கிற ஆட்களை பத்தி. இப்போ சாம்சன் பத்திலாம் வந்து எவ்வளவு தெளிவா போட்டிருக்கு நம்ம சொல்லி நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அஸ்திபார போதனைகளை நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம வந்து தேவனை வந்து முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நம்ம தொழுது கொள்ளலாம். அப்படி தொழுது கொள்றவங்கள தான் தேவன் என்ன பண்றாராம்? விரும்புகிறார் சொல்லி பார்க்குறோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ற மக்களை தான் தேவன் என்ன பண்றாராம்? விரும்புகிறார். அந்த சம்பாரஸ்தை கிட்ட பேசுற மாதிரி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்புக்கு தேவனுக்கு நன்றி. நன்றி.